சத்தாத்ரய விசாரத்தில் சத் என்ற பதம் சத்தியத்தை குறிக்கிறதா? பாரமார்த்திகம், விவகாரிகம், பிராதிபாஷ்யம் என்ற சொற்கள் சத்தியத்தின் வெவ்வேறு நிலைகளைத்தானே குறிக்கின்றன. பிரம்மத்தின் 3 ஸ்வரூபங்களில் சித், அறிவு அல்லது ஞான சொரூபம் என்றும் இதுதான் 3ஆக பிரிந்து இருக்கிறது என்றும் முன்பு கூறியிருந்தீர்கள். இப்போது சத்பதத்தை 3ஆக சத்தாத்ரயமாக கூறுகின்றீர்கள். கொஞ்சம் விளக்குங்கள் குருவே. சேகர்ஜி கோவையிலிருந்து கேட்டிருக்காங்க. ரெண்டும் வெவ்வேறு ஒரே பொருளுடைய வெவ்வேறு தன்மைகளை தான் பேசும். இப்போ ரெண்டுமே இந்த சத்தாத்திரயங்கிறது எதை குறித்து பேசணும்னா சத்துன்னு சொன்னார். சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்கிறது எது குறித்தா சத்தை தான் சொல்கிறோம். அப்போ ஒரு சத்தை சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்கிறோம். 3 வித நிலைகளில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் ஒரு கஷ்டமும் இல்லை. ஒருத்தர் பரதநாட்டியம் ஆடுறார், அவரே சமைக்கிறார். அப்போ பரதநாட்டியம் ஆடுறவர் அதில் இருக்கிறது இதுக்கு சமமா? அவர் காய்கறி வெட்டுறதும் அவர் முத்திரை பிடிக்கிறதும் ஒன்றா? இப்படிலாம் நம்ம சமப்படுத்த முடியாது. சத்துங்கிற உங்களை, சத்துங்கிறது யார்? நானுங்கிற எது உங்களுக்கு நானுன்னு ஒன்று இருக்குதோ அது பேர் சத்து. அந்த சத்து 3 நிலைகள் இருக்குதுங்கிறோம். அது பேர் சத்தா திரயம். இப்போ நான் 3 நிலை இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா எந்த 3ன்னு சொல்கிறீங்க சார், எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோம்னா, கோபம், பயம் இந்த உணர்வோட நீங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு நிலையில் இருக்குது அந்த சத்து. கோபம் பயம்லாம் விட்டுட்டு அந்த பொருளை உள்ளபடி பார்க்குது. ஒரு பொருளை நீங்கள் கோபத்தோடும் பார்க்கலாம், கோபம் இல்லாமலும் பார்க்கலாம். கோபம் இல்லாமல் பார்த்தா எப்படி தெரியும்? ஒரு பொருள், ஒரு ஆள் இருக்கிறார், மிஸ்டர் ஏ, அவருக்கு முன்னாடி வந்திருக்கிறார். கோபத்தோடு அவரை பார்க்குறீங்க, அவர் எப்படி தெரிவார் உங்களுக்கு? இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், இவன் அப்படியே தலையை பிடிச்சி செவுத்துல நசுக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறேன். இது எப்படி கரெக்டாக இந்த வசனம்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த வசனத்தை, அவர் அப்படி. அப்புறம் கோபம் இல்லாமல் அவரை பார்க்குறீங்க, இப்போ எப்படி பார்ப்பீங்க? ஒரு நல்ல அழகான ஆம்பளை தான், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு இப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் எது உண்மை? கோபத்தோடு பார்க்கறது உண்மையா, கோபம் இல்லாத அவரை பார்க்கறது உண்மையா? அவர் உண்மையாக பார்க்கறது கோபம் இல்லாமல் பார்க்கும்போது தானே அவர் மனுஷன் ஆம்பளை எல்லாம் தெரியுது. நீ கோபத்தோட பார்த்தா நாய் இது பண்ணின்னு தானே சொன்னீங்க. அப்போ மனுஷனை பண்ணியாக பார்க்குறீங்க, நாயாக பார்க்குறீங்க. புலி மூட்டைன்னு சொல்கிறோம், புலி மூட்டை வருது, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஒரு ஆளை. ஆனால் இந்த கோபமோ வெறுப்போ பயமோ இல்லாமல் ஒருத்தரை பார்த்தோம்னா லட்சணமாக தானே இருக்கிறார், அழகாக தானே இருக்கிறார். அப்போ நமக்குடைய குடும்பத்தில் இருக்கவங்களே நம்ம உணர்வோடு அவங்கள பார்த்தோம்னா வெட்டியாக பொழுது போய்கிட்டு காலைல 10 மணிக்கு எழுந்துக்கிறது, அப்புறம் வய நேரம் கொட்டிக்கிறது, அப்புறம் செல்ஃபோனை தோன்றுறது, வேலை வெட்டின்னு ஒன்றும் போகிறது கிடையாது, சம்பாதிது கிடையாது, வீட்டில் வந்தாங்களா போனான்னு ஒன்றும் கேட்கறதில்ல. இதெல்லாம் உனக்கு இருந்தா என்ன, இல்லாவிட்டான் அப்படின்ற வெறுப்பில் நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கு. இந்த வெறுப்புங்கிறது நகர்த்தி வச்சுப்பாரு. ஆரோக்கியமான நல்ல மனிதன், இளைஞன் அப்படின்னு அப்படி மாறிடுது இல்லை. இப்போ உண்மையில் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? கோபத்தோடையும் வெறுப்போடையும் பார்த்தோம்னா ஒரு பொய்யான ஒரு பார்வையை தான் பார்க்குறோம். கோபங்கிற உணர்வுகளெல்லாம் விட்டுட்டு பார்த்தா அவர் சரியாக பார்க்குறோம். சரியாக பார்த்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனை சரியாக பார்த்தீங்கன்னா மாசரு காட்சி அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? மருள் நீங்கியவர் மாசரு காட்சி அப்படின்னு சொல்கிறார். மருள் நீங்கியோர் மாசரு காட்சி. யாருக்கு மருள் நீங்குதுன்னா இந்த கோபம், தாபம், வெறுப்பு, கோபம்லாம் அது பேர் மருள். அன்பு, கருணை, பாசம் இருந்தால் அது பேர் அருள். அருளுக்கு நேர்மிதமாக மருள் காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அப்படி பார்த்தா அது மாசுடைய காட்சி. மருள் நீங்கியவர்கள், இந்த கோபம்லாம் அடங்கி போச்சுப்பா, இப்போ போய் நில்லு, வாங்க சார் எப்போ வந்தீங்க, நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்பார். கோபத்தோடு வந்தனாக்கா இப்போ நான் கூப்பிட்டேனா, எதுக்கு இங்கே நிற்கிறேன்,
அப்படின்னு கேட்பார். என்னடா இது, மருள்ல இருக்கும்போது போயிடாதீங்க, மருள் நீங்கிய போது பார்த்தா மாசரு காட்சி வரும், தப்பு இல்லாம உங்களை பார்ப்பாரு. இப்போ உங்க நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மருள் நிலையில ஒன்று இருக்கிறீங்க, மாசரு நிலையில ஒன்று இருக்கீங்க. இது ஒரு நிலை தான், நீங்க தானே அது. இதைத்தான் அந்த சத்தாத்திரயத்துல மருளோடு இருக்கிறது வந்து பிராதிபாசிக நிலை. அந்த மருள் நீங்கி கோபம் தாபலாம் போகிறது, நல்ல பார்வையில பார்க்குறோம் இல்லையா, மாசரு காட்சி. மாசுன்னா அழுக்கு, மாசு இல்லாத காட்சி, அதை விவகாரம் அப்படின்னு சொல்றோம். பிராதிபாசகத்துல கண்டபடி சத்தம் பண்றோம். பிராதிபாசிகம் போன பிறகு விவகாரத்தை வந்தோடனே வா 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 எப்போ வந்த, என்ன விவகாரம் சொல்லி செய்து முடிக்கலான்னு விஷயத்துக்கு வரோம்ல. கோபத்துலேருந்து எங்கே விஷயம் நடக்குது. அப்போ நீங்கள் நானுங்கிறது 2 நிலையை தாண்டிடுச்சா. இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் இவர் போயிட்டார். இப்போ கோபத்தாபம் இருக்குதா, அப்போ அதுவும் அந்த மருளும் போயிடுச்சு. ஏதாவது பார்த்து இது கரெக்டு இதுன்னு விவகாரம் பண்ணுறாரா, டிரான்சாக்ஷன் பண்ணுறாரா, பிஸ்னஸ் எதாவது பேசுகிறாரா, ஒன்றும் பண்ணல. இப்போ அவரே அங்கே நான் இருக்கிறார்ல. அப்போ ஒரு ஆள் கோபத்தில் உணர்வுகளில் இருக்கும் பொழுது ஒரு ஆளாகவும், கோபம் நீங்கிய பிறகு விவகாரத்தில் இருக்க ஒரு ஆளாகவும், இந்த 2 நீங்கிய பிறகு அவரா இருக்கிறார். அதான் பாரமார்த்திகமா இருக்கிறார். அப்ப நானுங்கிறது 3 நிலை இருக்குதுன்னு சொல்றோம். பாரமார்த்திக நிலை ஆழ்ந்த உறக்கத்திலும், விழித்து கொண்ட பிறகு விவகாரத்திலும், உணர்வு ரீதியா இருக்கும் பொழுது பிராதிபாசிகத்திலும் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த நானுங்கிறத சத்துன்னு போட்டுங்க. அப்ப நான் திரயத்தில் இருக்கேன், அகம் திரய விவாகம், இது மாதிரி விவேகம்னு சொல்றோம், இல்லது சத்து திரய விவேகம்னு சொல்றோம். விட்டுட்டீங்களா? இப்போ அந்த பாரமார்த்திகமா ஒன்று இருக்குதே, அது எப்படிப்பட்டதுன்னு கேட்குறோம். அது கோபவசப்பட்டதா? இல்லை 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 சார், அது வந்து ஒரு அவஸ்தை, அது போயிடுச்சு. அல்லது விவகாரத்தில் இருக்குமா, இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு வா போன்னு சொல்லுமா? இல்லை சார். அல்ல தூங்கிக்கிட்டு இருக்குமா? அதுவும் இல்லை சார், அதுவும் ஒரு விவகாரம் தான். அப்போ உண்மையில அது என்ன சார் அப்படின்னு, சத்தியம் ஞானம் அனந்தம். அப்போ பாரமார்த்திகமாக இருந்தால் மட்டும்தான் சத்தியம் ஞானம் அனந்தமா? விவகாரத்துலையும் சத்தியம் ஞானம் அனந்தம் தான், பிராதிபாசிகத்திலும் சத்தியம் ஞானம் அனந்தம் தான். இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? சத்தியம் ஞானம் அனந்தம் தான் 3மே. அதில் சத்து மட்டும்தான் இப்படி இருக்குது, ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் இல்லைன்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார். சத்தியம் ஞானத்தில் சத்தம் மட்டும்தானே இங்கே சொல்லியிருக்கிறீங்க திரையா விவேகம்னு. இப்போ ஞானமும் அப்படி இருக்குமாண்ணா? அப்போ சத்து ஞானம் ஆனந்தம்னு 3 இருக்குதானே. அவரே சொல்கிறார், சத்தியம் ஸ்வரூபம் ஞானம் ஸ்வரூபம்னு. இப்போ ஸ்வரூபம்னா ஒன்று தானே. இப்போ சத்தியம் ஞானம் ஆனந்துங்கிறது 3 பொருள் கிடையாது. பாரமார்த்திக விவகாரம் பிராதிபாசிங்கிறது 3 நிலைகள். ஆனால் சத்தியம் ஞானம் ஆனது 3 நிலை கிடையாது. சத்திய நிலையில் இருக்குது, அப்புறம் ஞான நிலைக்கு போயிடுச்சு, அப்புறம் அனந்த நிலையிலும் கிடையாது. ஒரு பொருளுக்கு பெயர் அது, அதை 3 பேர்லாம் நினச்சிக்கூடாது. சச்சிதானந்தம்னு ஒரு பேருன்னு எடுத்துக்கணும். வேற கேள்வி. வாசனைகளினால் உண்டாகும் கர்மங்களை அறிந்து கொள்வது எப்படி, அதிலிருந்து மேலும் வழி என்ன ஐயா? அசோக் குமார் கேட்டிருக்காருங்க சுவாமி. புறத்தூண்டுதலேருந்து ஒரு காரியம் செய்யலாம், அகத்தூண்டுலேருந்து ஒரு காரியம் செய்யலாம். ஒருத்தன் காரியம் செய்கிறான்னா அவன் காரியத்தை அகத்தூண்டுதலால புறத்தூண்டுதலால, புரியல. இது என்ன அகத்தூண்டுதல் புரித்தூண்டுதல்? ஒரு பெயிண்டர் இருக்கிறார். பெயிண்டரு, உங்களுக்கு என்னங்க ஒரு நாள் கூலி அப்படின்னு, எப்படி கான்ட்ராக்ட் பேசிக்கலாங்களா தினக்கூலி கொடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பில்டிங் தான் பூசணுங்க சார், இதுக்கு வந்து 7 நாள் ஆகும் சார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 7 நாள் இந்த கூலியை அவர் பேசிக்கிறார். அப்புறம் வந்து பெயிண்ட் பூச ஆரம்பிச்சிட்டார். அவர் பெயிண்ட்டு தர்றேன். இப்போ அவர் வீட்டுக்கு போகிறார், அவர் வீட்டுக்கு பெயிண்ட் பூசுறார். இப்போ 2 பெயிண்ட் பூசுறது தான் அவர் பண்ணியிருக்கிறார். 2 கர்மமும் ஒன்று தான். இது புறத்தூண்டுதனால செய்தார், ஏன்னா நான் அவரை செய்ய வச்சேன். அவர் வீட்டுக்கு பெயிண்ட் பூசும்போது புறத்தூண்டுதலாலையா? அவருக்குள்ளேருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு, மிச்சம் பெயிண்ட் வேற அடிச்சு மிச்சம் இருக்குது, இது 2 செவரு அடிச்சு வைப்போங்கிற.
அப்போ ஒரு கர்மம் அகத்தூண்டுதலையும் வரலாம், புறத்தூண்டுதலையும் வரலாம். புறத்தூண்டு வரதெல்லாம் வாசனை கிடையாது, அது பிராரப்தம். நீ பிறக்கும் போதே அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற, அவன் வருவான், இன்னைக்கு பேசுவான், உன் தொழில் அப்படி. அகத்தூண்டுதல் வாசனையிலேருந்து வரும். அப்போ கர்மங்கள் அகத்தூண்டுதலேருந்து வந்ததுன்னா அது வாசனையாக தான் இருக்கும். திடீர்னு அந்த வாசனை விழுந்தது, இதை நான் செய்துட்டேன். யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு 2 டிக்கெட் இருக்குதுங்க, நம்ம ஒரு சினிமா பார்த்து வரலாமான்னா நீங்கள் போயிட்டு வரீங்க. நீங்கள் யாருமே கூப்பிடல, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. திடீர்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு சினிமா போனால் என்னன்னு. அப்போது அது அகத்தூண்டுதல் தானே, இதுதான் வாசனைங்கிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் வாசனையினால் எது வந்தது, வாசனை இல்லாமல் எது வந்தது உங்களுக்கே தெரியுது. அகத்தூண்டுதலேருந்து கர்மம் இருந்தால் அது வாசனையாக தான் இருக்கும். அது எப்படி வாசனைங்கிறீங்க? நேற்று ஒருத்தன் சினிமா நல்லா இருக்குதுன்னு சொன்னான், அதனால இன்னைக்கு போயிருக்கிறேன். அதுவும் வாசனை தான். நேற்று நடந்ததுனுடைய வாசனை தான் இன்னைக்கு செய்ய வைக்கிறது. அகத்தூண்டுதல் எல்லாம் வாசனையிலேருந்து வரும், புறத்தூண்டுதல் எல்லாம் பிராரப்தத்திலேருந்து வரும். வேற கேள்வி கேளுங்க. முக்திக்கு பின் உள்ள நிலை என்ன? ரவி ஆனந்த். முக்திக்கு பின் உள்ள நிலை என்ன? ரவி ஆனந்த் கேட்டிருக்காரு. முக்திக்கு பின் ஒரு நிலை இருக்குது, அது பேர் முக்தின்னு. முக்திக்கு முன்னாடி என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய சொல்வேன். முக்திக்கு பிறகு ஒரு நிலையும் கிடையாது, ஒரு நிலை தான். முக்தி முக்தி முக்தி. முக்தின்னு என்ன? அப்பாடா அப்படின்னு இருக்கிறோம் இல்லையா, அது பேர் முக்தி. நீ எப்பெல்லாம் அப்பாடான்னு சொல்கிறீங்களோ அப்போ கொஞ்சம் முக்தியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். காலையில் 4 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சு எல்லாத்தையும் அமைச்சு வச்சுட்டு, நாமளும் குளிச்சுட்டு நெத்திக்கு இட்டுக்கிட்டு, அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு, அப்புறம் தட்டில் எடுத்து போட்டு, அந்த பக்கமும் கொஞ்சம் துணி துவைச்சிட்டு இருக்குது, அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் பிழிஞ்சு காய போட்டுட்டு போய் இப்போ தான் போய் சோஃபாவில் உட்காருங்க. அது பேர் என்ன? அப்பாடா. அது பேர் முக்தி. எவனு ஒருத்தன் எப்பவுமே அப்பாடான்னு இருக்கிறானோ அவன் முக்தியில் இருக்கிறான். அப்போ ஞானத்தினால என்ன கிடைக்கும் சார்னா எப்பவுமே அப்பாடான்றது இல்லை சார். சுறுசுறுப்பாக வேலை செய்துட்டு இருக்கிறார், அப்பாடான்னு செய்துட்டு இருக்கிறார். அது முடியுமா சார்னா அது முக்தியில் முடியும். மனம் அப்பாடான்னு ஓய்வில் இருக்குமா, இந்த சரீரமும் உடம்பும் பிஸியாக வேலை செய்யுமா, மனசு எப்படி இருக்குமா அப்படியே ஓய்வாக ஏகாந்தமாக சந்தோஷமாக இருக்குமா. ஆனால் நம்ம முக்தி இல்லைன்னு வைங்கிறேன், மனசு படுத்து பாடு, எப்படா இது ஒழியும், எப்படா இந்த ஒழியும் அப்படின்னு இந்த மணியவே பார்த்துட்ருக்கோம். 11 மணி ஆனால் தான் அந்த சீரியல் போடுவாங்க, அதுக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு அப்பாடான்னு உட்காந்து சீரியல் ஆன் பண்ணுறோம் பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தன் வாழறான்னு வைங்க, முக்திக்கு அப்புறம், இந்த ஞானம் பெற்ற முக்திக்கு அப்புறம் வாழ்க்கை மிக ஓய்வில் இருக்கும். வெயிலில் சுற்றி 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 அலைஞ்சிட்டு ரொம்ப தூரம் போகிறான், காலில் செருப்பு வேற இல்லை, ஒரு மரம் இருக்குது, ஓடி போய் நிற்கிறான் பாருங்க, என்ன சொல்லுவான்? அப்படா. அப்படி வாழ்நாள் முழுக்க இருக்கிறது தான் முக்தின்னு அர்த்தம். வள்ளலார் கூறும் சுத்த சைவ நிலையும் பிரம்மமும் ஒன்றா? ரவியானி. அவர் என்ன சொன்னாரோ அவரை தான் கேட்கணும். அவர் எந்த மனசில் வச்சுட்டு சொன்னாரோ நமக்கு தெரியாது. ஒருத்தன் சொல்கிறான், இந்த போண்டா சாப்பிடுண்டா பிரம்மானந்தம். சார் அவர் போண்டா சாப்பிட்டு பிரம்மானந்தாரு, அதுவும் பிரம்மமும் மோட்சமும் ஒன்றான்னு கேட்டாரு. அது அவனை தான் கேட்கணும். அவங்கவுங்க கருத்தை சித்தாந்தத்தை சொல்கிறாங்க. எவனோ ஒருத்தன் பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து போட்டு இதுதான் பிரம்மமா இதுதான் சத்தியமானு கேட்டால் நீ ஏசுநாதரை தான் கேட்கணும். அது அவர் ஏதோ அர்த்தத்தை சொன்னார், இவன் ஏகப்பட்டதெல்லாம் சொல்கிறான். அவர் வந்து கேட்பேன், நான் இப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க, அவன் சொல்கிறத நம்பாது, நான் துவைதத்தில் தான் சொன்னேன் அப்படின்னு. இவர் அத்வைதமாக சொல்கிறார். திருவள்ளுவர் நம்மகிட்ட சண்டை பிடிச்சாலும் பிடிப்பார். நான் எங்கடா அப்படி சொன்னேன், நீ நம்ம மாசரு காட்சியர் மறுபடியும் இங்கே வர வந்து முக்தி அடைஞ்சவன்னு சொல்கிற. உட்காருங்க வள்ளுவரே, நீங்கள் தெரியாமல் தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் எதை சொன்னார் நமக்கு தெரியாது. அவர் சிவங்கிறது எதை சொன்னார், கோயிலில் இருக்கிறவரை சொன்னாரா, தன் உள்ள இருக்கிற உணர்வை சொன்னாரா, நமக்கு அவரை பற்றி நமக்கு பேசுறதுக்கு நமக்கு அருகதை இல்லை. அவர் டாபிக் வேற.
அவன் வந்து ஒரு நடிகர் நடிச்சதை பற்றி பேசிட்டு இருக்கிறான். நான் இன்னொரு நடிகர் நடிக்கிறதை பற்றி அவர்கிட்ட போய் பேசுறது என்ன அர்த்தம்? டேய், நான் பேசுகிற கதையை வேறடா, நீ வேற கதையை பற்றி பேசிடு. கதையே வேற, விட்டுடுங்க. ஒருவர் தன்னிடம் விளங்குதல் நடக்கும் தருணத்திலும் தான் விளங்கியதை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் தருணத்திலும் நேரமும் காலமும் கடந்து செல்வது தெரியாமல் இருப்பதின் காரணம் என்ன என்பதை விளக்குங்கள் சுவாமி. இங்கே ஒரு விளக்கு இருக்குது, அது உங்களுக்கு விளங்குதா? விளக்குதுன்னா ஒரு குழப்பம் இல்லை. அந்த விளக்கு தன்னை விளக்கிட்டு தானே இருக்குது. என் மேல் லைட் அடிச்சு பாருங்கன்னு சொல்லிச்சா? லைட்டை வந்து லைட் அடிச்சு பார்க்க வேண்டியவன் கிடையாது, ஏன்னா அது விளங்கிட்டே இருக்கு. இப்போ அந்த பாப்பா அனுப்புற அந்த ரூமில் விளக்கு போட்டிருக்குதா இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொல்கிறேன். இவங்க டார்ச் எடுத்துகிட்டு போவாங்களா? அந்த ரூம் லைட் எரியுதான்னு, லைட் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொல்கிறேன். அங்கே ஒரு புக் இருக்குது, எடுத்துகிட்டு வான்னா அப்போது லைட் இல்லைம்மா எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் லைட் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏன்னா லைட்டு போட்டு பார்க்க. லைட் எரியுதான்னு பார்க்குறதுக்கு லைட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நானுங்கிற ஆத்மா இருக்குதா? உங்களை நான் இருக்குதுங்களா சார்? இது சார் லைட் அடித்து பார்க்குறேன்னு சொல்லுவீங்களா? நான் இருக்கிறது எப்போ எனக்கு தெரிஞ்சிட்டே தானே இருக்குது. அது வந்து ஸ்வயம் பிரபா, எப்பொழுதுமே இது இருந்துகிட்டு தான் இருக்குது. அது தன் விளக்கத்திலேயே இருக்குது. அந்த செல்ஃப் எவிடென்ட் பேர் தான் தன் விளக்கம் இருக்குது இல்லையா? அதை பற்றி இவர் விளங்கிட்டார், அதை பற்றி தான் இன்னொருத்தர் விளக்குறார். அப்போ விளக்குன்ற பொருள் எது? நான். விளக்குவது எது? அந்த நானே. அப்போ நம்மளை பற்றி நம்ம பேசும்பொழுது காலம் போகிறது தெரியுமா? இன்னொருத்தரை பற்றி பேசுனது போதும், உன் புராணத்தை நிறுத்துன்னு. என்னை பற்றி பேசும்பொழுது அது எப்படி பேசுகிறேன்? என்னை பற்றி சும்மாவை பேசுகிறேன். நான் அழியாதவன், மாறாதவன், ஆனந்த ஸ்வரூபி, நீரால் நனையாதவன், நெருப்பால் எரியாதவன், வெட்டிப்பாரு, நான் என்னை வெட்டப்பட மாட்டேன், நான் வெட்டுவதும் இல்லை வெட்டப்படுவதும் இல்லை இப்படின்னு பேசுதும் போது உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க. உங்களுக்கு எப்படி காலம் போகிறது தெரியும்? நீங்கள் ஹோட்டலை பற்றி பேசுறது, சாப்பிட்றத பற்றி பேச, ட்ரெஸ்ஸை பற்றி பேசினா போதும், அதை ஒன்று நிறுத்துங்க. காலம் போகிறதே தெரியாது. அது காலமற்ற பொருள். அதில் இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அதுக்கு அளவற்ற ஆனந்தத்தை இருக்கக்கூடிய தன் சுரூபத்தை ஒருத்தன் தன்னை விளங்கி கொள்வதற்கும் அதை மற்ற விளைவதற்கும் காலம் போவதே தெரியாதுங்க. மற்ற எல்லா அனித்திய விஷயத்தையும் பேசினா காலம் போகிறது தெரியும், ஏன்னா அது அனித்திய விஷயம், இது நித்திய விஷயம். அதனால் அவர் சொல்கிறது 100% கரெக்ட். விளங்கியதும் விளக்குவதும்னு சொன்னார்ல, எதுன்னு கேட்கணும். அது தன்னை பற்றி ஆத்மாவை பற்றியதுன்னா ஆத்ம ஞானம், ஆத்ம போதத்துக்கு கால அளவே கிடையாது. ஆத்மா காலம் இடமற்றது என்பதை எப்படி புரிந்து கொள்வது? மாறுதல் அற்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? காலமற்றது என்றால் இல்லாதது போல் தோன்றுகிறதே. ஷாலினி யூஎஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இவங்க ஆத்மாவை பற்றி கேட்குறாங்களா, தன்னை பற்றி கேட்குறாங்களா? அப்போ ஆத்மா நாம இல்லையா? அப்போ அவங்கள நான் அளவற்றவனு கேட்கணும். அவங்க கேள்வி கேளுங்க. இப்போ ஆத்மாங்கிறத நானுன்னு போடுங்க, மாற்றி படிங்க. நான் காலம் இடமற்றவன் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? மாறுதல் அற்றவன் என்று எடுத்துக்கொள்ளலாமா? காலமற்றவன் என்றால் நான் இல்லாதது போல் தோன்றுகிறது. இப்போ வந்து பதில் சொல்கிறேன். ஆத்மா பற்றி நான் இதுக்கு பேசினேன். ஆத்மா அளவில்லாததுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? வா வேலையை பார்ப்போன்னு தான் போயிடுவோம். இப்போ ஷாலினி எப்பொழுதுமே ஆத்மா அளவற்றது என்று எப்படி புரிஞ்சுக்கிறது கேட்குறோம். நான் எப்படின்னு கேட்குறோம். அவன் கேள்வி, நான் காலமற்றவன், அளவற்றவன், மாறுதலற்றவன் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் சரியான முறை. ஆத்மாவை பற்றி நம்ம பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது பரோட்ச ஞானம். எவனோ எப்படியோ போகிறான்ப்பா, அவன் காலவற்றனே இருந்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம அப்படி இல்லை. நான் என்று தான் அத்தியாசம். நம்ம ஷாலினி அல்லது மாலினி யாராக இருந்தாலும் நான் அளவற்றவங்கிறத நம்ம நிரூபிக்கணுமா இல்லையா? நான் எவ்வளோ வேணா சொல்லிட்டு போகிறோம், சாஸ்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது, நீ தானே நான். அப்போ நீ தானே உன்னை நிரூபிக்கணும். நான் வந்து உன்னை நிரூபிக்க முடியுமா?
அது வேணால் கோர்ட்டுக்கு ஒன்றில் வந்தால் நான் வந்து நிரூபிக்கணும் நீ குற்றவாளி இல்லைன்னு. ஏன்னா உன்னால் நிரூபிக்க முடியாது. ஆனால் நான் ஆத்மாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கிறாங்க சாட்சி? அப்போ நமக்கு நான் தானே நான் அழியாதவன்னு சொல்லணும், நான் மாறாதவன்னு சொல்லணும். அப்புறம் நான் காலமற்றவன், மாறாதவன் அழியாதவன், ஆனந்தம் எல்லாமே அவங்க கேள்வியில் அடங்கிடுச்சு. இப்போ நம்மளாம் கேட்குற கேள்வி, ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து உங்களை விசாரிங்க. சாமி சொன்னார் நான் அழியாதவன், அழிஞ்சிடுவனா? அழியாதவன் சொன்னது உண்மையா பொய்யா? நீங்கள் கேளுங்க. பொய்யானா நீங்கள் வந்து இந்த வேதாந்தமே வேண்டாம், நீங்கள் போயிடுங்க. அழிவுன்னா என்ன? இல்லாமல் போகிறது தானே. நான் இல்லாமல் போவனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு முன்னாடி நான் இல்லாமல் போயிருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் உங்களையே கேளுங்க. நான் இல்லாமல் போயிருக்கிறேனா இது வரைக்கும்? என் பர்ஸ் இல்லாமல் போயிருக்குது, என் வண்டி இல்லாமல் போயிருக்குது, என் பல்லு இல்லாமல் போயிருக்குது. எத்தனை பேர் பல்லு இல்லாமல் போயிருக்குது? நான் இல்லாமல் போயிருக்கிறேனான்னு ஒரு செகண்டாவது நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. 20 வருஷம் வாழ்ந்துருக்கீங்களா? 40 வருஷம் வாழ்ந்துருக்கீங்களா? 60 வருஷம் வாழ்ந்துருக்கீங்களா? நான் இருந்திருக்குதுல 60 வருஷமா? அந்த 60 வருஷத்தில் என்னைக்காவது எந்த வினாடியாவது நீங்கள் இல்லாமல் போயிருக்கிறீங்களா? நானுங்கிறது இல்லாமல் போயிருக்குமா? உங்கள் சரீரம் இல்லாமல் எவ்வளோ போயிருக்குது? 60 வருஷத்தில் 5 வயசுல இருந்த தலைமுடியெல்லாம் காணோம். இப்போ தலைமுடியே இல்லை. நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களா? எத்தனையோ பொருள் உடம்புலேருந்து இல்லாமல் போயிருக்குது, நீங்கள் இருந்திருக்கிறீங்களே. அப்போ நீங்கள் யாரை வேணா பெட்டு காட்டுறேன், நான் உங்களை வந்து 1 கோடி ரூபாய் தரேன், 10 நிமிஷம் நீங்கள் இல்லாமல் காட்டுங்க. 1 கோடி இல்லை, 1 லட்சம் கோடி தரேன், 1 வினாடி இல்லாமல் காட்டுங்க. 1 வினாடி தானே சார்? முடியாதுங்க. நம்ம இல்லாமல் போகவே முடியாது. நான் ஒளிஞ்சிக்கிறேன் சார் அப்படின்னா நீ ஒளிஞ்சா நீ இருப்ப. நீ இல்லாமல் போயிட்டியா? நீ இல்லாமல் போய் அந்த 1 கோடி வாங்கணும் இல்லை, 1000 கோடி வாங்கணும் இல்லை. அப்போ இல்லாமல் போயிட்டு நீ வரணும் இல்லை. அப்போ இல்லாமல் போயிட்டதை எனக்கு நீ எப்படி நிரூபிப்ப? உனக்கு எப்படி நிரூபிப்ப? நான் 10 நிமிஷம் இல்லாமல் போனேன்னா அந்த 10 நிமிஷம் இல்லாமல் போனது உனக்கு தெரியணும் இல்லை. அப்போ உனக்கு தெரியுதுன்னா அப்போ நீ இருக்கிறன்னு தானே அர்த்தம். அப்போ நீ இல்லாமல் போகிறத நீ பார்த்துட்டே இருக்கிறியா? இது என்னடா இது, நான் நாக்கு இல்லாதவன்ற மாதிரி. இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து பாருங்கள். 70 வருஷமா அல்லது 20-40 வருஷமா நான் இல்லாமல் போனதே இல்லைன்னா மீது எல்லாமே இல்லாமல் போயிருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற. உங்கள் உடம்புலையே, உங்கள் மனசுலையே, உங்கள் அறிவிலேயே நோய்களை எல்லாமே இல்லாமல் போகிறத பார்த்துருக்குறேன். ஆனால் அத்தனையும் பார்த்த நீ இல்லாமல் போயிருக்கிறியா? அப்போ எதிர்காலத்துலையும் இருப்ப. அப்போ இல்லாமல் போகிற ஒரு பொருளுக்கு காலம் இருக்குதா? இல்லாமல் இருக்கிற பொருளுக்கு வேணால் சொல்லலாம், ஒரு 10 நிமிஷம் இல்லாமல் போச்சு சார், அப்புறம் வந்துடு சார். அது 10 நிமிஷம் தான் சார். இல்லை, அதுக்குள்ளே எவ்வளோ கோச்சிக்கிறீங்களே. சேனல் வரல, 10 நிமிஷம் மேட்ச் ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்க சேனல் இல்லைன்னு ஃபோன் பண்ணுறோம் கேபிள்காரங்க. 10 நிமிஷம் தான் சார் இல்லாமல் போச்சு அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இல்லாமல் போனதே கிடையாது. அப்போ காலம்னு எப்படி 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்ல முடியும்? நீங்கள் 70 வயசு வரைக்கும் தான் இருப்பேன்னு சொல்கிறது உங்கள் சரீரத்தை சொல்கிறீங்க. உங்கள் இந்த பணம் இப்போ 1 மாதம் சார் 10 வந்து பணத்தை தான் சொல்கிறீங்க. ஆனால் நான் என்பது ஆத்மா அழியாதது, அது மாறவும் மாறாது, மாற்றத்தை எல்லாம் பார்த்துட்ருக்கு. அப்போது காலத்தாலேயும் அளவில்லை, இடத்துலையும் அளவில்லை, அதே நீங்கள் கண்டுபிடிக்கணும். சாரா இடத்தால நான் வந்து மாறுறவன் தானே அப்படின்னு சொல்ல. இடத்தால எதுமா மாறுது? உங்கள் உடம்பு தானே மாறுது. நான் மாறிச்சா? சரி, கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தீங்க இல்லையா, உங்கள் உடம்பை கொண்டு போய் டெல்லியில் போட்டேன், அப்போ நீங்கள் மாறிட்டீங்களா? இடத்தாலே நீங்கள் மாறல. சரி, இந்த உடம்புக்கு போயிலா ஒரு புது வேஷம் போட்டேன், கரடி வேஷம் போட்டுட்டேன்னு வைங்க,
இன்னும் இப்படி மாறிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. நீங்கள் மாறினீங்களா? பொருளாலும் மாறலை, இடத்தாலும் மாறலை, காலத்தாலும் மாறலை. எதுக்காக அழுக? எதுக்காக கவலை? எதுக்காக வருத்தம்? எதுக்காக இவ்வளோ பணம் சேர்க்குற? பணம் சேர்க்கறதா இப்போ இன்னைக்கு முக்கியம். எல்லாரும் பணம் வர்றாங்க. எதுக்காக இவ்வளோ பணத்தை சேர்க்குற? நான் இல்லாமல் போயிடுவேன். நீ 3 விதமான இல்லாமல் போக முடியாதுன்னு நிரூபிச்சிட்டினா எதை காப்பாற்றுறதுக்கு இந்த கோடி கோடியாக பணம்? நீ காப்பாற்றி வைக்கவே முடியாத பொருளுக்கு நீங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணுற. எவ்வளவு தான் கோடி சம்பாதிச்சாலும் உடம்பை காப்பாற்ற முடியாது, உன் மனசை காப்பாற்ற முடியாது, உன் அறிவை காப்பாற்ற முடியாது. ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு அழிக்கிறது யாராவது இருந்தால் சொல்லு, அப்புறம் காப்பாற்றுறது ஏதாவது சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த கேள்வி கேளுங்க. ஷாலினி மேம் தான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சுவாமி. நான் என்கிற உணர்வை, அறிவை மனம் என்கிற சாதனம் மட்டுமே அறியக்கூடியதாக இருக்கிறது. மனிதனை தவிர உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த தகுதி கிடையாது. அந்த மனமும் ஜடம் என்பதை அறிந்த பிறகு ஃப்ரீவில் இருப்பது போல் தோன்றவில்லையே சுவாமிஜி? நான் என்பதை மனம் அறிஞ்சு காட்டுச்சு. நான் தான் மனசை அறிஞ்சு காட்டினேன். மனசுக்கே பாடம் பகுத்துவேன். மனம் எங்கேயோ போய் தெரிஞ்சிச்சுன்னா, ஏ மனமே இங்கே வா, பாடம் நடக்கிறத விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்போ நான் தான் மனசை பார்க்குறவன். மனசு என்ன எங்கேயுமே பார்த்துது? மனசு என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசு பார்த்து நீ இருக்கிற பத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம், நீ பத்திரமா இருந்துக்க. நீ தான் நான் அங்கங்கே வளையிறவன், நீ தான் மாறிக்கிட்டே இருப்ப. நான் உன்னை எப்பவும் பார்க்குறவன். நான் என்பது மனதால் காட்டி கொடுக்குற விஷயம் இல்லை. மனதால் காட்டிக்கிறது எல்லாமே பரோட்ச விஷயம்தான். நீ எப்பவும் அபரோட்சம், நித்திய அபரோட்சம். உன்னை எப்போவுமே அறிந்து கொண்டிருக்கிறாய். அதுக்கு செல்ஃப் எவிடென்ட் பேர். எவ்ரிதிங் இஸ் எவிடென்ட் டு யூ. இப்போ ஒரு லிஸ்ட் போடுறேன். இஸ் இட் எவிடென்ட் டு யூ? எவிடென்ட் டு யூன்னு அர்த்தம் உங்களால் உங்களுக்கு அறிய முடியுதா? உங்களால் அறிய முடியுது இல்லையா? இட் இஸ் எவிடென்ட் டு யூ. இட் இஸ் எவிடென்ட் டு யூ. இட் இஸ் எவிடென்ட் டு யூ. நான் கேட்குறேன், யுவர் செல்ஃப், இட் இஸ் எவிடென்ட் டு யூ? சார், இட் இஸ் செல்ஃப் எவிடென்ட். மீது எல்லாம் என் அறிவுக்கு உட்பட்டது. நானோ அறிவு. அதை தன்னை அறிவது, இன்னொன்றால் அறியப்படுத்தப்படுவதல்ல. ஆனால் இவங்க கேட்குற கேள்வி, நான் எதுங்கிறது எனக்கு தெரியல, அது மனம் மூலம்தான் நான் அறிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. நான் இருப்பதை எல்லாரும் தன்னை கொண்டே அறிகிறார்கள். நான் எப்படி இருக்கிறேங்கிறத அறியறதுக்கு தான் மனசை தேவைப்படுது. நான் இருப்பதை அறிவதற்கு மனம் தேவையே கிடையாது. மனதுடைய சகாயம்லாம் நீ அப்படியே நில்லு, நீ என்னை காட்டி கொடுக்குறேன், நீ தொலைஞ்சு போகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசு சொல்லுவான். நீ தொலைஞ்சு போகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு சிரிப்பாக வருது. நீ தொலைஞ்சு போகாமல் நீ பார்த்துக்க, நான் தான் உன்னை உற்பத்தி பண்ணுற ஒன்று பார்க்குறேன். நான் இருக்கிறேன் என்பதை எனக்கு காட்டி கொடுக்க நானே போதும். ஐ ஆம் செல்ஃப் எவிடென்ட். தற்போதம்னு பேர். இதெல்லாம் பிரதிபோதம். இதெல்லாம் பிரதிபோதம். ஆனால் நான் தற்போதம். அங்கே எங்கேயோ படித்தான், பிரதிபோதம் விதிதம் மதம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் உபநிஷத்தில். இப்போ அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை மனசு காட்டி கொடுக்குதுன்னு எப்போ நம்ம சொல்கிறோன்னா, மனதால் காட்ட முடியாது. எங்கே மனமும் வாக்கும் தோற்று திரும்பியதோ, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு ஒரு மந்திரம். இதெல்லாம் நீங்கள் இப்போ 1 hour 2 hour பேசலாம். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக. எங்கே இந்த வாக்கானது மனதோடு சென்று என்னால் பார்க்க முடியலன்னு திரும்பி வருதோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லிடுது. இப்போ உன்னை பற்றியே என்ன சொல்லுது மந்திரம்? இந்த மனதால் நீ உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம்னா நீ மலை மாதிரி இருந்துட்டு தானே இருக்கிற. உன்னை மனசை காட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு என் மனசு என்ன தயவு என்ன வேணும்? அவன் குட்டியோண்டு கடுகு, அவன் வருவான் போவான். அவர் பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல அதே மந்திரம் என் மனதா மனுதே அப்படின்னு சொல்லி, மனதால் தான் அதை அறிய முடியும்.
என்னடா இது உபனிஷத்து இப்படி வந்து இப்படி வந்து தலைக்கீழே பேசுதேன்னு. மனதால் தான் அறிய முடியும்னா, நான் இருப்பதை அறிவதற்கு மனம் தேவையில்லை. நான் யார் என்று அறிவதற்கு மனதின் தயவு தேவைப்படுது. இந்த மனம்தான் ஆராய்ச்சி பண்ணி என்னையே எனக்கு காட்டி கொடுது. சத்தியம் ஞானம் அனந்தம். அப்போ வந்து மனசு தேவை. அப்போ எந்த மனசு அறியாது, எந்த மனசு அறியும் அப்படின்னா 2 மனசு இருக்குது. சமதமாதி ஷட்கம் அடைஞ்ச மனசு கண்டுபிடிச்சிடும், என்னை அறியும் அல்லது தன்னை அறியும். ஆனால் இந்த சமதமாதி ஷட்கத்தில் இல்லாத மனசு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஞானத்தால் கொளுத்தப்பட்ட மனது கண்டுபிடிக்கும், ஞான சூன்யமான மனசு முடியாது அப்படின்னு 2 மனசு சொல்கிறோம். அதனால் மனசு அதை எட்டும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறோம், மனசால் எட்ட முடியாதுன்னு சொல்கிறோம். எந்த மனசுன்னு கேள்வி. ஞானத்தால் துளைக்கப்பட்ட மனம், ஞானத்தால் துளங்கிய மனசு அது எட்டிடும். ஞானத்துக்கிட்டே வராத மனசு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியாது. நமக்கு இருக்கும் திறமைகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்று மனம் துடிப்பது ஏன்? அந்த திறமை அடுத்தவர்களுக்காகவே உருவாகிறதா? உதாரணமாக, நன்றாக பாட்டு பாடத் தெரிந்தால் அதை 4 பேர் கேட்டு புகழ வேண்டும் என்ற ஏக்கம். அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனில் ஏமாற்றம். இது ஏன் சுவாமிஜி? உதயன், கோவை. இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அப்புறம் சம்சாரிக்கு இதெல்லாம் கூட இல்லைன்னா நான் அவனை எப்படி சம்சாரின்னு சொல்கிறது? அவன் மோட்சம் அடைஞ்சவன் ஆயிடுவானே. மோட்சம் அடைஞ்சவனுக்கு தான் இதெல்லாம் இருக்காது. மீதி பேருக்கெல்லாம் இது கட்டாயம் இருக்கணும். இப்போ மனுஷில் வந்து மூளையில் கூட சொல்கிறாங்க, பிரெயினில் ப்ளஷர் சென்டர்னு ஒன்று சொல்கிறாங்க. ப்ளஷர் சென்டர், அப்போ சுகமையம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம மூளையிலே சுகமையம் இருக்குது. அது தூண்டப்பட்டதுன்னா ஒரு நல்ல ஹாப்பி மூடு வந்துடுமா. அப்போ ப்ளஷர் சென்டரை வந்து தூண்டி விடுறதுக்கு டோப்பமைன்னு ஒன்று வேணும். அது அப்படி அது ரத்தத்தில் இன்ஜெக்ஷன்லாம் பண்ண முடியாது, மூளை தான் உற்பத்தியே பண்ணும் அது. அப்போ டோப்பமைன் இன்ஜெக்ஷன் போட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, அது நீங்கள் பிரெயின் உற்பத்தி பண்ணும். எப்போ உற்பத்தி பண்ணோம்? அந்த டோப்பமைன்ற ஒரு பொருளை இந்த மூளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அது கண்டிஷன் கேட்குது. நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஹோட்டலில் சொல்கிற மாதிரி ஒரு மசாலா அப்படின்னு சொன்னோடனே அவன் போட்டு கொடுத்துருவான். இங்கேருந்தே சொல்லுவாங்க, கிச்சனில் இருக்கவனை வந்து கேட்டுடுவார். இப்படி நம்ம வந்து டோப்பமைன் அப்படின்னு சொன்ன உடனே மூளைலாம் எல்லாம் பண்ணாது. இதுன்னா ஹோட்டல் கிடையாது. நான் வந்து டோப்பமை உண்டாக்கி ப்ளஷர் சென்டரில் உனக்கு கிளுகிழுப்பும் ஒரு சந்தோஷமும் வரணும்னா நீ மலை ஏறினா தான் முடியும் அப்படின்னும். அப்போ மலையெல்லாம் ஏறி போன பிறகு இந்த உச்சியில் போய் நிற்கும் போது டோப்பமைனை உண்டாக்கும். அப்புறம் வெற்றி அப்படின்னு கை காட்டி அவன் தான் கத்துவான். அங்கே யாரும் இருக்க மாட்டான், இவன் மட்டும்தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரதை பார்க்குறோம், சுகம் உண்டாகிறத பார்க்குறோம். அப்புறம் கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ வெட்டி அவ்வளோ பேர் ஏறுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் எனக்கு டோப்பமைன் வருதுப்பா அப்படிங்கிறேன். நீ என்ன பண்ணுறேன்னா, நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சீட் ஆடுவேன். அதில் நான் ஜெயிச்சேன்னா எனக்கு டோப்பமைன் வரும் அப்படின்னு. ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஏன்பா உள்ளே நிறைய சீட் இருக்குது, ஏன் படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு வராங்க? காலேஜ் பையனா? ஆமாங்க ஐயா. ஏன் உள்ளே போய் சீட்டில் உட்கார? அதில் என்ன சார் த்ரில் இருக்குது, இங்கே உட்காந்தா தான் டோப்பமைன் வரும். அவங்களுக்கு தெரியல. நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் டோப்பமைன் உற்பத்திக்கு ஏதாவது தேவைப்படுது. ரிஸ்க் டேக்கிங். சில பேர் ரிஸ்க் இல்லாமலே இப்படி சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஏதாவது சாதிச்சிட்டிங்களான்னு. டோப்பமைன் அதுவே கொண்டாடுது சார். என்ன பண்ணீங்க அதுக்குன்னு? நாங்கள் மலை ஏறி இருக்கிறோம், வண்டியில் தொத்தி இருக்கிறோம், சீட் ஆடுறோம், செஸ் ஆடுறோம், டென்னிஸ் ஆடுறோம், 4 இடத்துல புகழ்ந்து பாட்டு பாடி கை தட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணி தான் எங்களுக்கு டோப்பமைன் உண்டாகுதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க சார், சோம்பேறியாக இருங்க. சில பேர் தேவையில்லாமல் டோப்பமைன் உற்பத்தி ஆகுதுங்க. அவன் பிராரப்தம் அப்படி. அவன் நோவாமல் வீட்டில் 3 வேலை சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்கிறான். மானம் வெக்கம் சூடு சொரணே கிடையாது.
அப்படி திட்டினாலும் அவனுக்கு டோபமைன் வந்துருக்கு. அதுவும் காத்திருக்கிறான். என்னடா இன்னைக்கு ஒன்றுமே பேசலையே, நம்மள ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சு, அதையும் கேட்குறான். இப்படி ஜென்மங்களும் இருக்குது. இந்த மூளையில் டோபமைன் அளவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இந்த டோபமைன்ற பொருளும் உற்பத்தி பண்ணுற ஸ்தானமும் ஏதோ ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு டிஃபிகல்ட்டு டாஸ்க்கு செய்தால் தான் வரும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இஃப் அண்ட் பட் இருக்குது அந்த ப்ரோக்ராமில். அது அவங்களுக்கு சில பேருக்கு ஸ்ட்ராங் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கில் தான் கிடைக்குது. சில பேர் லைட்டாக ஒன்று செய்தோம்னா அப்படியே வெட்டி முறிச்சா மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு ஆனந்தமாக போகிறாங்க. சில ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று, உற்பத்தி கம்மியாக இருக்கலாம். ரெண்டாவது, உற்பத்தி நார்மலாக இருக்குது. அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துல போய் அது உட்காரணும்ல, இந்த ப்ளஷர் சென்டர்னு சொல்கிறோமே, அங்கே போய் உட்கார இடத்துல அது உட்காரத்துக்கு இடம் இல்லை. அது உட்காரத்துக்கு ஒரு பொருள் உண்டாக்கியிருக்கணும் பிரெயினில், அது இல்லை. அந்த ரிசெப்டார் இல்லை. அந்த ரிசெப்டார் இல்லாவிட்டாலும் இந்த பிரச்சனை, ப்ரொடக்ஷன் இல்லாவிட்டாலும் பிரச்சனை. சரி, ப்ரொடக்ஷன் பண்ணுறது மால் ஃபங்க்ஷனில். இப்போ நான் ரிசெப்டார்னு சொன்னேன் இல்லையா, அது பூட்டு மாதிரி, டோபமைன் வந்து சாவி மாதிரி. கரெக்டான இடத்துல போய் சாவி போட்டால் தான் டக்குன்னு திறக்கும். இப்போ அந்த கிளுகிழுப்பு வரணும்னா பூட்டை திறக்கணும். பூட்டை திறக்கிறது தான் ப்ளஷர் சென்டரில் இருக்கக்கூடிய லாக்கு. இவர் திறக்கிறவர் டோபமைன். இப்போ டோபமைன் உற்பத்தி ஆச்சு, ஆனால் பூட்டே இல்லைன்னா வெல்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பூட்டுன்னா திறந்துடலாம், அந்த டோரே வெல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. எப்படி பண்ணுறது? அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க சோகம்தான். எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவங்கெல்லாம் சீரியல் கில்லர் ஆயிடுறாங்க. விபரீதமான ஒரு காரியத்தை செய்து அப்புறம்தான் அவனுக்கு ஒரு திருப்தி வரதை பார்க்குறாங்க. நம்மள மாதிரி ஒரு சின்ன ஒரு மசாலா தோசைக்கு சந்தோஷப்படுற கேஸ் எல்லாம் கிடையாது. கதற கதற கொன்று அடித்து ஏதாவது ஒரு ட்ரம்மில் போட்டு மூடுறது, தலைக்கீழ தொங்க விடுறது, இப்படி செய்கிறதெல்லாம் சில பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறது? இதுக்காக ஜட்ஜி டோபமைன் மெஷர் பண்ணி பாவனை விட்டுருங்க அவனுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி அவன் பிறந்ததே அவன் விதியானதா, அவனுடைய கர்மங்கள் அப்படி இருக்குது. சரிங்க, இதுதாங்க இந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்கு சம்சாரித்துவம் பேர். ஏன் இதை மாதிரி உலகத்தில் இவ்வளோ போராடிட்டு இருக்கிறாங்கன்னா, மண்டையில் டோபமைனுக்கு தான் இவ்வளோ பாடுறாங்க. அதை மாத்திரை எடுத்து போட்டுக்கன்னா அதை தான் நவீனத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. கீட்டமைன் என்னென்னோ ஒரு அமைனுங்க இருக்குது இல்லை, அமைனோ ரெசெப்டார்ஸ். இந்த கீட்டமைன் அமைன் இருக்கிற குரூப்புக்கு இந்த மாதிரி தந்து இருக்கிறதுனால புது புது பொருளெல்லாம் உண்டாக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல், படிக்கவும் போகாமல், காலேஜுக்கும் போகாமல், ரூம்லேயே எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறாங்க. கடவுள் இந்த அமைனை படைச்சி அதுக்கு ஒரு லாக்கியம் உண்டாக்கி வச்சதே இவன் உழைக்கணும்னு தானே. உழைப்பதிலா இன்பம் உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உழைக்கிறதுல இன்பமா, இன்னொருத்தன் உழைக்கிறத அனுபவிக்கிறதுல இன்பமா அப்படின்னு உழைப்பாளர் சேர்த்து பட்டுக்கோட்டை சொல்கிறார். உழைக்கிறதுல தான் இன்பம் இருக்குது. அப்போ உழைப்பு செய்வான், இந்த உலகத்தில் உழைச்சி உழைச்சி இந்த உலகத்தை திருத்துவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சோலைகளை சொல்கிறார், சிங்கார அழகு சோலைகளே, உங்களை உருவாக்குவதற்கு எங்கள் தோழர்கள் எத்தனை ரத்தனம் சிந்தினர் உங்கள் வேரிலே அப்படின்னு பாரதிதாசன் பாடுறார். சித்திர சோலைகளே உங்களை திருத்த இப்பாரினிலே எங்கள் எத்தனை தோழல் ரத்தம் சிந்தினரோ உங்கள் வேர்களிலே அப்படின்னு பாரதிதாசன் பாடுறார். அவங்க ரத்தத்தை சிந்தி தான் இந்த பூங்காவெல்லாம் உண்டாகிறான், இந்த பூண்டாவெல்லாம் சொல்கிறான். அப்போ உழைப்பினாலே ஆனந்தம் வரணும்னு தான் ஒரு டிசைன் பண்ணிடுது. இப்போ உழைக்காமலே ஆனந்தம் வரணுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறான் மனுஷன். இப்போ அவர் கேள்வி என்னதுங்க? அங்கீகாரம் கிடைக்கலன்னா ஆமா, இப்போ இவங்களுடைய டோபமைன் அங்கீகாரத்தில் இருந்தாகுது. நம்ம வேற கண்டிஷன், இப்படி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் அங்கீகாரம் கிடைச்சா மட்டும்தான், எவ்வளவுதான் பாடினாலும் ஒரு கச்சேரியாவது பாடிட்டோம்னா தான் நமக்கு டோபமைன் நம்ம சிக்கிட்டோம். இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த அல்பமான டோபமைன் கொடுக்குற சுகத்துக்காக நான் இதை பண்ணிட்டு இருப்பேன், நான் எனக்கு பாடுகிறதே எனக்கு போதும் அப்படின்ற திருத்த வரணும். ஏன்னா ஆனந்த ஸ்வரூபம் நான். இது ஆனந்தம் மயம். இந்த டோபமைன் கொடுக்குற சுகம் ஆனந்தமய கோஷத்தில் உண்டாகிற ஒரு கிளர்ச்சி.
நாம் சொரூப ஆனந்தத்தில் இருக்கிறோம். சர்க்கரைக்கே இனிப்பா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, எனக்கே ஆனந்தமா? டே, ஆனந்தத்தை முழு முதல் பூரணமே நான். இந்த மூளையில் கிடக்க கசிகிற சில கெமிக்கலோ, அதுக்கு நான் படுகிற பாடோ, அந்த 100 பேர் கைத்தட்டலோ, அதில் விமர்சனமோ, இதெல்லாம் எனக்கு துளியும் அவசியம் இல்லை. நான் பாடுறேன் ஏன் தெரியுமா? என்னால் பாட முடியுது. நான் ஏன் வரைகிறேன்னு தெரியுமா? என்னால் வரைய முடியுது. கைத்தட்டணும் பாடணும்லாம் கிடையாது. யாருமே இல்லாவிட்டாலும் பாடிக்கொண்டிருப்பேன், யாருமே இல்லாட்டாலும் நான் வரைந்து கொண்டிருப்பேன், யாருமே இல்லாவிட்டாலும் நான் தொழில் செய்து கொண்டிருப்பேன். அப்படின்னு இருக்கிறது தான் இந்த டோபமைன் இண்டிபெண்ட் ஹாப்பினஸ். இதெல்லாம் டோபமைன் டிபெண்ட் ஹாப்பினஸ். சரி, பிரம்மம் என்று தெரிய வந்ததும் ஞானம் அடைந்த பின்னும் நமக்கு பிரச்சனைகள் வராதா? வந்தாலும் பிரம்மம் என்று தெரிந்தாலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எப்படி பார்ப்பார்கள்? விலகி தற்காத்துக் கொள்வார்களா அல்லது சரியான தீர்வை கொடுப்பார்களா? உதயன், கோவில். இது சரீரம், இது பிரம்மம், இப்படி கலந்துருக்குது. இப்போ துன்பம் வருது, கஷ்டப்படுறோம். இன்பம் வருது, சந்தோஷப்படுறோம். இது ஒரு நிலை. இப்போ நான் பிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு பிரிஞ்சிச்சு. இது யாரு? இப்போ நான் யாரு? பிரம்மம். இன்பத்துன்பம் யாருக்கு? இவனுக்கு. இவன் ஏன் கஷ்டப்படுறான்? இப்படி இருந்ததுன்னா இதுக்கு வந்ததெல்லாம் இதுக்கு வரும். இப்படி வந்துடுச்சுன்னு சொன்னா இதுக்கு வர்றது இதுக்கு என்ன பண்ணும்? அப்போ கிளச்சு நம்ம விட்டாதானே என்ஜின் வந்து சக்கரத்தோட ஜாயின் ஆகும். சக்கரம் வந்து இப்படி ஓடுதே, இப்படி தேயுதே அப்படின்னா நீ என்ஜினோட கிளச்சை நம்ம போட்டு வச்சிருக்கிற. நான் கிளச்சை இப்போ அமுக்கிட்டேன், இப்போ என்ஜின் மட்டும் ஓடிட்டு. சக்கரத்துக்கு என்ன கஷ்டம்? என்ஜின் தான் குமுறுது, கொதிக்குது, சூடாகுது. சக்கரம் ஜாலியாக இருக்குது, டிஸ்என்கேஜ்டு, அசங்கோகம். இந்த பிரம்ம ஞானத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுங்களா? பிரம்மத்துக்கு நான் மாறாதவன், அழியாதவன் அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது இல்லையா? அது பேர் கூட்டஸ்தன்னு பேர். என்ன லெவலில் நான் பார்த்தேன்னா அசங்கோகம்னு பேர். அப்போ நான் பிரம்மன்றத எப்படின்னா கூட்டஸ்தன்றதை விட அசங்கோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டஸ்தன்னா நான் வந்து சரிப்படாது. அசங்கோகம்னா நான் ஒட்ட மாட்டேன். சரீரத்தோட ஒட்டினாதானே அவனுக்கு வர இன்பத் துன்பங்கள்லாம் எனக்கு தாதாத்மிய சம்பந்தம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அசங்கோகம். கிளச்சு பிடிச்சாச்சு. கிளச்சு விட்டால் தானே என்கேஜ் ஆகும். அப்போ தானே என்ஜினும் சக்கரமும் ரெண்டும் ஒன்று. இது அது சுத்தம்னா இது சுத்தம், இது சுத்தம்னா அது சுத்தம். இதுக்கு பிரேக் போட்டாக்க என்ஜினுக்கு நோக்காடு. பிரேக் போட்டுட்டு என்ஜினை விட்ட முடியுமா? முடியாது. இப்போ கிளச்சு பிடிக்கணும். இப்போ கிளச்சை பிடிக்கிறது பேர் தான் அசங்கோகம். நம்ம வாழ்க்கையில் உடம்பு செய்யட்டும், மனசு செய்யட்டும், உடம்புக்கு இன்பத் துன்பங்கள் பிரார்த்தத்தில் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், நான் அதில் தாமரை இலை தண்ணீர் மாதிரி, கிளட்சு பிடிச்ச வாகனம் மாதிரி இந்த என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சக்கரம் சுத்தாது. அவர் கேட்கறது நம்ம விலகி நின்னுப்போமா பிரம்மன் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல சரியான தீர்வு கொடுப்போமா? குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாளவோ பிரம்மமா? நீங்க உடம்பையும் பிரம்மத்தையும் பிரிக்கவே முடியாது. அங்க ரெண்டு இருந்தா தானே பிரிக்கிறது. இந்த ஞானமே, அசங்கோகங்கிற ஞானமே எங்க வருதுன்னா இந்த சரீரமும் மனசும் இல்லைன்ற பிறகுதான் வருது. அப்புறம் அப்ப இருக்குதே அப்படின்னு சொன்னோம்னா இருந்துட்டு போட்டோம், நீயாது. அப்போ அது ஒரு சங்கமாக இருந்தால் தானே. எவ்வளோ விஷயத்தில் பக்கத்து வீட்டில் வந்து அடா தண்டுன்னு சத்தம் கேட்குது, பாத்திரம்லாம் உருளுது, சத்தம் ஒய்யோ ஒய்யோன்னு சத்தம் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒட்டு கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க. ஏதாவது உடம்பு போய் ஹெல்ப் பண்ணீங்களா? நீங்கள் உடம்புக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிறீங்களா? ஒன்றும் செய்யலை, ஜாலியாக தானே இருக்கிறீங்க. அசங்கோகம் எங்கே நடந்தால் எனக்கு என்ன வந்தது? அது பக்கத்து வீட்டில் சார், இந்த வீட்டிலே நடக்குதுன்னு. இதுவும் வந்து வீடு தான், நீ உள்ளே இருக்கிறவன் தான். வீட்டுக்கு வந்தால் உனக்கு என்ன? வீட்டில் ஒருத்தன் வந்து போஸ்டர் ஓட்டிட்டு போயிருக்கிறான். நான் என்ன போட்டிருக்கிறேன்? இங்கே குப்பை கொட்டாதுன்னு எழுதியிருக்கிறேன். அவன் குப்பை கொட்டு போயிருக்கிறான்.
இப்போ உண்மையிலே குப்பையை கொட்டினா அப்போ நீ என்ன பண்ணுற? உடம்போ இந்த வீட்டோட ஐக்கியமாயிட்ட. வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா நீ அங்கே கனடாவில் இருக்கிற, உங்கள் வீடு எங்கேயோ கோயம்புத்தூரில் சித்தாபுதூரில் இருக்குது. அந்த ஒருத்தன் ஆணி அடிச்சிட்டான்னு ஃபோன் பண்ணுறான், அவன் கொதிக்கிறான் அங்கேருந்து. அப்போ உடம்போட எவ்வளோ ஒட்டி இருக்கிறான் பாருங்க. அசங்கோகம்னா சங்கம் இல்லாத நிலை. அசங்கம்னா நான் ஒட்டலைன்னு அர்த்தம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விவேகத்தில் இருக்கட்டும். நம்முடைய அனுபவத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருப்போம். இந்த ஆத்மா அறிவுடையது, உணர்வுடையது. இந்த அறிவு அபாதிதம், அது அழியாது. இந்த உணர்வு மாறுவது. இப்போ இந்த ஆத்மா மாறுவதாகவும் மாறாததாகவும் ஒரே சமயத்தில் இருக்குது. ஒரே சமயத்தில் ஆத்மா மாறுவதாகவும் இருக்குது, மாறாது. சார், அந்த பொருள் மாறுவதாக இருக்கும்போது மாறாது தானே? அப்படி இருக்க முடியுமே. மாறும் பொழுது அது மாறாததா இருக்க முடியாது. மாறுவது வந்து இருட்டுன்னு வைங்க, மாறாதது வந்து வெளிச்சம்னு வைங்க. இருட்டு இருக்கும்போது வெளிச்சம் இருக்குமா? வெளிச்சம் இருக்கும்போது இருட்டு இருக்குமா? அப்போ ஒரு பொருளை மனம் ஜடம்னு சொல்றாங்க. ஜடம்னு சொன்னா ஆத்மா ஜடம்னு வைங்க. ஜடமா இருக்கும்போது அது வந்து சித்தா இருக்க முடியுமா? முடியாது இல்லை. அது சித்தா இருக்கும்போது ஜடமா இருக்க முடியுமா? முடியாது இல்லை. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு தானே சொல்றோம். ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. இப்போ மனம் ஜடங்கிறாங்க, ஆத்மா சித்துங்கிறாங்க. இப்போ துன்பம் இன்பங்கள் யாருக்குன்னு கேட்குறாங்க? மனத்துக்குன்னு தானே, ஆத்மாவுக்கு தான் கிடையாது. இப்போ மனம் ஜடமாச்சு, அதுக்கு வருமானா? மனசுக்கு வருது போகுது. ஆனால் நீ ஏன் அதை நீ ஆனது என்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் அறியாமை. மனம் ஜடம், அது இன்பம் துன்பம் வரலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு சேஞ்ச் வந்துன்னா இது இன்பம்னு பேர். டோப்பமைன் வந்து அந்த பிரெயினில் வந்துருச்சுன்னா ஜடம் தானே பிரெயின். டோப்பமைனும் ஜடம் தானே. அப்போ இந்த மனங்கிறத வந்து பிரெயின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுவே ஒன்று உற்பத்தி பண்ணிட்டு ஒரு நிலைக்கு போயிடுது. அது சுகம் சுகம் சுகம். ஒரு டோப்பமைன் அல்லது கீட்டமைன் அல்லது வேற ஏதோ ஒரு அமைன், எர்காட்டமைன், இதெல்லாம் கூட உண்டு அந்த காலத்தில். இப்போல்லாம் யாரும் எர்காட்டமைன்லாம் யூஸ் பண்ணுறது, சில ஒத்த தலைவலி தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி அமைன் குரூப் எல்லாம் மனசில் ரியாக்ட் பண்ணி அந்த மனசுங்கிற ஜட பொருளை மாற்றுது. அந்த மனசை நீங்கள் ஒரு ஜடமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த ஜடம் ஒரு கண்டிஷனில் அது சுகம்னு பேர், இன்னொரு கண்டிஷனில் அது துக்கம்னு பேர். அதுக்கு சுகம் துக்கம்னு சொல்லிச்சா? நீ தானே சொல்கிற நான் சுகி நான் துக்கின்னு. அப்போ நீ மனம் நானுன்னு தான் நினச்சிட்ட. அந்த கண்டிஷன் விகாரம், இந்த கண்டிஷன் விகாரம், ரெண்டுமே விகாரம் தாங்க. இப்படி வச்சாக்கா இந்த மனம் சுகம், இப்படி வச்சா அந்த மனம் துக்கம். கவுத்து வச்சா துக்கம், நிமித்தி வச்சா இந்த மனம் தானே மாறிட்டு இருக்குது. இது மாறிட்டு இருக்குது. எனக்கு என்னங்க வந்தது? இது சொல்லிச்சா சுகம் துக்கம்னு? நீங்கள் தானே சொல்கிறீங்க. மனதுக்கு வர சுகத்துக்கு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ விளங்கலைன்னு அர்த்தம். மனதை நானுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஞானமே மனம் என்னால் பார்க்கப்படும், நான் சாட்சி அப்படின்னும் போது மனதில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு மன ஜடத்துக்கு இன்ப துன்பம் உண்டான்னு கேட்குறாங்க. இன்ப துன்பம் இல்லை தான். இப்போ என்ன? இப்போ நீ ஏன் சொல்கிற இன்ப துன்பம்னு? அப்போ நான் மனம் நானுன்னு தானே சொல்கிறோம். அப்போ நானுன்னு சொன்னான்னு நான் ஜடன்னு தானே அர்த்தம். நீங்கள் ஜடமா? மன ஜடன்னு சொன்ன பிறகு நான் சித்துன்னு ஆயிடுச்சு இல்லை. அப்போது ஜடத்துக்கு வந்த பிரச்சனை உனக்கு என்ன வந்தது? சித்துங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஜடங்கிறது டோட்டலி, ஜடமாக இருக்கிறதுக்கு சித்தே கிடையாது. சித்தா இருக்கிறது ஜடமாக இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்ப துன்பங்கள் ஜடத்துக்கா சித்துக்கா? நீங்கள் சொல்கிறீங்க சித்துக்கு கிடையாதுங்கிறீங்க. அப்போ ஜடத்துக்கு இருக்குது. ஜடத்துக்கு இருக்குதுன்னு ஜடம் சொல்லட்டும். நீ ஏன் சொல்கிற? நான் பார்த்துட்டேன்னு சார். பார்த்தா சாட்சியாரு. இந்த ஜடத்துக்கு தலைக்கு வச்சுருக்கான், கீழே கவுச்சி வச்சுருக்கான், துக்க நிலையில் இருக்குது, துக்கம் அப்படி சொல்லலையே. நானும் தானே சொல்கிறேன். அப்போ நீ சாட்சி இல்லை, நீ சம்பவத்தில் மாட்டிக்கிட்ட. இப்படி இருந்துட்டுனா நீ சாட்சியாக இருக்க முடியாது. இப்படி இருந்தால் தான் சாட்சியாக இருக்க முடியும். இந்த ஞானத்தினால சாட்சி பாவனைக்கு போ. உன்னால் சாட்சியாக மாறிட முடியாது. சாட்சி பாவனையை உண்டாக்கிக்க. அப்போ உன்னுடைய சுகத்துகத்தை வேடிக்கை பார்ப்பவனாக உன் மனதில் மாறுது நீங்கள் பாருங்கள். அப்போது
இப்போ இருக்கிற உடனடியாக இன்னைக்கே உங்களுக்கு மாற்றம் வந்துடும், நான் என்ன ஆத்மா தெரிஞ்சிட்டேன், என்ன சுகம் துக்கம்லாம் ஒன்றுன்னு உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் பல காலமாக மனம் நானும் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் ஆபத்து வரும்போது மட்டும்தான் இதை கேள்வி கேட்குறீங்க. அந்த சமயத்தில் மட்டும் மனம் நான் இல்லைன்னு சொல்லணும், எப்படி சார் முடியும்? இப்போ சுகமாக இருக்கும் போதெல்லாம் நான் மனம்னு நீங்கள் கேட்டிங்களா? யாரும் வாய் திறந்து கேட்கல. என் மனம் எப்போ சுகமாக இருக்குது சார், நான் எப்போ என்னை விடுதுக்கிறது, நான் பிரம்மம்னு நான் நினச்சி நான் மனசை விடணும்னு எவனும் கேட்கலையே. துக்கம் வந்தால் மட்டும் ஜடத்துக்கா எனக்கான்னு கேள்வி. எவன் ஒருவன் சுகத்தையும் எனதல்லன்னு விட்டானோ அவனால தான் துக்கமும் எனதல்லன்னு சொல்ல முடியும். சுகத்தை மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ துக்கம் வந்ததுன்னா அப்போ ஞானி எப்படி இருப்பா? துக்கேஷு அனுவிக்னமனா சுகேஷு விகதஸ்பிருகா அப்படிங்கிறார். சுகம் வந்த போதும் துள்ளி குதிக்காதவன், துக்கம் வரும்போதும் தோளாதவன், அவன் தான் இது ரெண்டும் மனசில்ன்னு சொல்லி சாட்சியில் இருப்பார். எவன் வந்து சுகம் வந்தால் துள்ளி குதிச்சு துக்கம் வந்து தொலைந்து போகிறானோ அவன் மனதோடு ஐக்கியமாயிட்டான். இப்போ சாட்சி பானையில் இருக்கிறவனுக்கு சுகத்தில் துள்ளுவதும் இல்லை, துக்கத்தில் தோல்வதும் இல்லை. இதுதான் சிதப்பிரஜன். இந்த நிலை வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.